லெஃப்ட் போனாலும் சரி, ரைட்டு போனாலும் சரி, அவங்க எண்ணங்களை சொல்றாங்க. என்ன பேசுனாங்கன்றது சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் தேர்தல் களம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. விஜயினுடைய கரூரினுடைய நிகழ்வுகள் பிரபலமா பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. அவரை துக்கம் விசாரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எடப்பாடியார் ஒரு பக்கம் கூட்டணி பேசுறாரு, ராகுல் காந்தி ஒரு பக்கம் பேசுறாரு. ராகுல் காந்தி என்ன பேசுறது என்னமோ உண்மைதான். விஜய் கிட்ட ராகுல் காந்தி வீடியோ கான்பரன்ஸ்ல எல்லாம் பேசுறதுலாம் என்ன பேசுனாங்க, என்ன பேசுனாங்கன்றது சொல்ல முடியுமா? இன்னும் ரொம்ப கொச்சையா பேசலாம். ஆமா, கணவன் மனைவி பெட்ரூம்குள்ள என்ன பண்றாங்கன்றது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே பாக்குறவங்களுக்கு தெரியாது. பேசுறது ராகுல் காந்தியும் விஜயும் பேசுறது உண்மை, எடப்பாடி விஜய் பேசுறது உண்மை, எல்லா கட்சிக்காரங்களும் பேசுறதுலாம் உண்மை. என்ன பேசுறாங்கன்றது அவங்களுக்கு கூட தான் தெரியும். விசாரிக்கிறாங்க, துக்கம் விசாரிக்கிறாங்க, என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க. உடனே கூட்டணி முடிவு பண்ண முடியுமா? நான் தான் ஏற்கனவே சொல்றேன், யமன் கட்சி விஜய் கட்சி. ஆமா, யமனை தேடி போகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் விஜய் கட்சிக்கு போகலாம், விஜய் கூட்டணிக்கு போகலாம். அது ஒரு சாபக்கேடு ஆகிப்போச்சு பாவம் அவருக்கு, விஜய்க்கு அபசகனமா சாபக்கேடு ஆகிப்போச்சு. பட் இதுல இருந்து ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன் இறந்துட்டா அந்த குடும்பம் எவ்வளவு திக்கு தடுமாறி எவ்வளவு அவஸ்தைப்படுது. அதுல இருந்து அந்த குடும்பம் வெளியே வர்றதுக்கு எவ்வளவு அவஸ்தைப்படுது. அந்த குடும்பத்துல தலைவன் இறந்தாலும் மனைவி இறந்தாலும் மகன் இருந்தாலும் ஏதோ ஒரு இழப்பு, அந்த குடும்பத்துல இழப்பு ஏற்பட்டால் அந்த குடும்பம் தெளிவாகிறதுக்கு எவ்வளவு காலதாமதமாகுது. அந்த மாதிரி தான் 41 குடும்பங்களை விழுங்கின விஜய் கட்சியினுடைய கூட்டம். பேசலாம், எல்லாம் பேசுவாங்க. கூட்டணி சப்போர்ட் பண்றேன், நான் டிபிசிஎம் தரேன், 50 தொகுதி கொடு, 70 தொகுதி கொடு, எல்லாம் பேசுறாங்கன்னு யார் என்ன பேசுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? வெளியே இருக்கிறவங்க அவங்களோட கற்பனையில எத்தனை லெவல்களாக பேசிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனலுக்கு கடிவாளம் இல்லாததுனால அவங்க எண்ணங்களை சொல்றாங்க. தப்பு கிடையாது, எல்லாருக்கும் கருத்துரிமை உண்டு, எல்லாம் சொல்லலாம். ஆனா விஜய் இனிமேல் பட்டாது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நிதானமா செயல்படணும். அவசரப்படாம நிதானமா என்ட்ரி பண்ணிட்டா அவரே செயல்படணும். ஏதாவது ஜோசிக்காரெல்லாம் பார்த்தாங்களாம், அவர் கிறிஸ்டினு, அவர் ஜோசியத்தெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாரு. ஏதோ இருந்தாலும் அவர் தனி செயல்பாடு எடுத்தாதான் அவருக்கு எதிர்காலம் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. யூடியூப் சேனல்லாம் பரவலா வருது. பட் அது என்னமோ வாஸ்தவம் தான். ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்களுடைய பயங்கரமான லீடர்ஷிப் கிடையாது. அர்ஜுனு, இந்த அவரு பொதுச்செயலாளர் ஒருத்தர், இவங்கெல்லாம் ஒரு திடமான முடிவு எடுக்க முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலையோ அரசியலுக்கு காலேஜ் வச்சுட்டாரு, 2 மாநாடு கூப்பிட்டாரு, ஒரு 41 உயிரை பறிகொடுத்தாங்க. எல்லாம் இனி எடுக்கின்ற காலகட்டங்கள் விஜய் அமைதியாக ஆலோசித்து எடுத்துக்கிட்டு கொண்டு போனா அவங்களுடைய ரசிகர்கள் பட்டாளமானாலும் சரி, தொண்டர்களானாலும் சரி, அவருடைய நடவடிக்கையை பார்த்துத்தான் களத்துல வேகமா இறங்குவாங்க. முந்தி மாதிரி வேகமாலாம் வரமாட்டாங்க, நிதானமா எடுத்து வருவாங்க. ராகுல் காந்தி வீடியோ கான்பரன்ஸ்ல பேசிட்டாரு, கூட்டணி திருமாவளவன் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தனியா ஒரு இது ஆரம்பிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து திமுக கட்சியில இருந்து திருமாவளவன் போனாலும் சரி, காங்கிரஸ் போனாலும் சரி,
லெஃப்ட் போனாலும் சரி, ரைட்டு போனாலும் சரி, அவங்களுடைய எதிர்வினையை அவங்களே அனுபவிப்பாங்க. கூட்டணி, திமுக கூட்டணியும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அரசியல் சம்பிரதாயத்தில் எல்லாரும் எல்லா கட்சிக்காரங்களும் விசாரிக்கிறது ஏற்கதான் மரபு. அதனால அவங்க கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இட்டுக்கட்டி இவங்க தனி கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னைக்கு தனி இன்னும் தேர்தல் காலம் இருக்கு ஐயா, உச்சக்கட்டம் இருக்குது. இன்னும் 2-3 மாசத்துல பரபரப்பாக போகும். அதுக்காண்டி என்னத்துக்கு பத்திரிகைக்காரங்களுக்கு டெய்லி ஒருத்தர் முட்டாளாகணும்னா 10 பத்திரிக்கை ஒன்றா வச்சுக்கோ. இன்னைக்கு அரசியல் நிலவரம் தானே உனக்கு தெரியும். யூடியூப் சேனலை 10 யூடியூப் சேனலை பாரு, எதில் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு பாரு. 10 யூடியூப் சேனலில் 7 பேர் ஒரு கருத்து சொன்னால் அதான் நிற்கும். 10 பேர் 10 கருத்து சொன்னால் குழப்பம். இந்த குழப்பம்லாம் தெளிவாகி வரும். திமுக தெளிவாக இருக்கிறாங்க. இந்த எடப்பாடியெல்லாம் ஒன்றா ஆகாது வரைக்கும் பிஜேபி எடப்பாடி கட்டி விடுறதும், எடப்பாடி பிஜேபி கட்டி விடுறதும், இப்படி ராஜீவ்காந்தி விஜயோட கூட்டணி சேர்றதும் கொள்றதும் சாத்தியப்படாத வார்த்தைகள், சாத்தியப்படாத கூட்டணிகள், கற்பனை கூட்டணிகள். என்ன இருந்தாலும் விரைவில் போக போக எல்லா கூட்டணியும் தெரியும். அவர் இப்போதான் தெளிஞ்சு கரூரில் போய் எல்லாம் பார்க்க போகிறேன்னு சொல்லி டிஜிபிக்கு மனு கொடுக்குறாங்க விஜய் கட்சி. அவன் டிஜிபி கரூர் எஸ்பி நாடுன்ட்டான். என்ன பண்ண போகிறீங்க, என்ன ப்ரோக்ராமு, எங்கே போய் யாரை போய் பார்க்க போகிறீங்க, எத்தனாம் தேதி பார்க்க போகிறீங்க, எந்த இடத்துல பார்க்க போகிறீங்க, எத்தனை மணிக்கு பார்க்க போகிறீங்க அப்படின்ற விரிவான இதோட கரூர் எஸ்பி நாடுங்க. அவர் அதுக்கான ஏற்பாடுகளை செய்வார்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். கரூருக்கு இவர் போய் வந்த பிறகுதான் அடுத்த கட்ட நிலவரத்தை பற்றி தெரியும்.